இந்த பிரார்த்தனை கூட்டத்தை, இந்த ஜெப கூட்டத்தை நடத்தினவர்கள் மீதும் இதை அரேஞ்ச் செய்தவர்கள் மீதும் ஒரு எஃப்ஐஆர் பதிகிறாங்க. அந்த எஃப்ஐஆர் தான் மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளா இன்னைக்கு மாறி இருக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில. என்ன அந்த எஃப்ஐஆர் அப்படின்னு கேட்டா, அந்த சட்டம் ஒரு வித்தியாசமான சட்டமா இருக்கு. அதாவது மகாராஷ்டிரா பிரிவென்ஷன் அண்ட் எராடிகேஷன் ஆஃப் ஹியூமன் சாக்ரிஃபைஸ் அண்ட் அதர் இன்ஹியூமன் ஈவில் அண்ட் அகோரி பிராக்டிஸ் அண்ட் பிளாக் மேஜிக் ஆக்ட் 2023. இதுதான் அந்த சட்டம். இது பிளாக் மேஜிக் ஆக்ட்னு சிறிதா ஒருவேளை நீங்க தம்ப்நெயில்ல பார்த்திருந்தாலும், இந்த சட்டத்தை படிக்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு அமானுஷமா இருக்கலாம். அதுல குறிப்பிட்டு சொல்றாங்க ஈவில் அண்ட் அகோரி பிராக்டிசஸ் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது அது மாத்திரமல்ல, ஹியூமன் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்தது அதர் இன்ஹியூமன் அப்படின்னு போட்டிருக்கு. இது எல்லாமே அந்த கூட்டத்துல நடந்ததாக கருதப்பட்டு, அந்த மகாராஷ்டிரா பிரேயர் ஃபெஸ்டிவல்ல நடந்ததாக கருதப்பட்டு இந்த சட்டத்தின் கீழே எஃப்ஐஆர் பதிவிடப்பட்டிருக்கு. அந்த எஃப்ஐஆரும் சகோதரர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் மீது, அவர்களுடைய பிள்ளைகள், மருமகன் அப்படின்னு 5 பேர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கு. இந்த சட்டத்தை குறித்து நம்ம பார்க்கவிருக்கிறோம். ஏன்னா இப்போ அந்த வழக்கினுடைய நிலவரம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அது என்ன சட்டம் என்பதை நம்ம பார்க்கவிருக்கிறோம். அந்த சட்டத்தின் கீழே இதுவரைக்கும் யாரெல்லாம் அரசு செய்யப்பட்டிருக்காங்கன்னு பார்க்கவிருக்கிறோம். இந்த சட்டம் கிறிஸ்தவர்களை எதிர்க்க மாத்திரமே ஏற்படப்பட்டதா, இல்ல உண்மையிலேயே இவர்கள் சொல்லுவது போல அந்த அகோரி பிராக்டிஸ், இன்ஹியூமன் ஈவில் பிராக்டிஸ், ஹியூமன் சாக்ரிஃபைஸ் இதெல்லாம் நிறுத்துவதற்காக இவர்கள் இயற்றி இருக்காங்களா என்ற அந்த உண்மையை இன்னைக்கு இந்த காணொலி வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்க போறோம்.